ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 19/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 628. சரிங்களா? அதாவது நேற்று ரிசல்ட்டு 628. அதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். நான் கொடுத்துருந்தது ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று ஆல் போர்டில் ஒரே ஒரு நம்பர் 6ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 6ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில். வேறு எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆகலை. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிலையும் எதுவும் பாஸ் ஆகலை, டிஜிட்லையும் எதுவும் பாஸ் ஆகலை. சரிங்களா? வாங்க இன்றைக்கி உண்டான கெஸிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 20/1/2026 ஸ்ரீசக்தி 503 உண்டான கெஸிங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கெஸிங், ஒன்றை கெஸிங் மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைனா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். 1, 6, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 06, 60, 69, 96, 90, 09, 17, 51, 15, 14, 41, 54, 45, 71, 12, 21, 72, 27, 26, 62, 67, 76, 63, 36, 39, 93, 18, 81, 84, 48. இதுதான் இன்றைக்கி ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸிங் நான் கொடுத்துருக்குறது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது 2 தான் நீங்களே பார்த்துக்குங்க. ஒன்று கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். எனக்கு முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எனக்கு கெஸிங் எல்லாமே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். 069, 514, 712, 267, 639, 184. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா எடுத்து போட்டுங்க, அதுவும் அளவாக போட்டுங்க. இதில் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு ட்ரை பண்ணுறவங்க கோடு போட்டதில் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துங்க. எப்படி வேணால் எடுத்துங்க. சரிங்களா? எனக்கு கெஸிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி சூட்டப் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்கள் கெஸிங்க்கு உங்கள் கணக்குக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. எது போட்டிங்கன்னா அளவாக போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னாலும் பாக்ஸில் போடுறா போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறா போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? நேற்று ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.